தற்பொழுது ரெண்டு விஷயங்கள் நாம பார்க்கிற பொழுது, நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு ஏன் இறக்கணும் ஒண்ணு, அடுத்து புயலாக வலுவடைதல் தாமதம் உள்ளது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே இதுதான். அதாவது இதுல பார்த்தோம்னா, முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இந்த மாதிரி லோ பிரஷர் சிஸ்டம் வலுவடைவதற்கு காற்றின் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேல் பகுதியில் விரிவடைதல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இதுல பார்க்கும் பொழுது 26, 27 தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம். நேற்று முதல் பாத்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது. 28ஆம் தேதி அந்த இதுல பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தின் மேலடுக்கில் காற்றினுடைய விரிவடைகிறது தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது. அதனால மேல இன்னும் சிஸ்டத்துக்கு இன்னும் ஃபேவரபிளா இருக்கு, கீழ்ப்பகுதியில் குறைந்திருக்கிறது. விண்ட் ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்றின் திசை மாறும் மற்றும் காற்றின் வேகம் மாறக்கூடிய பகுதி, அது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியில் சாதகமாக, அந்த கிரீன் கலர் இருக்கிறது சாதகமாக இருக்கிறது. ஆனால் நிலப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கன்வெக்ஷன், அந்த காற்று, அந்த மேகக்கூட்டங்கள் உருவாகுவது குறைந்து உள்ளது. மேலும் அந்த நகர்வு, அதனோட நகர்வு பாத்தீங்கன்னா நேற்று 13 கிலோமீட்டர் இருந்து கிட்டத்தட்ட நிலையாகவே வெகு சிக்னிபிகண்டா அதனுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு. சிஸ்டம் நல்ல டெவலப் ஆகும் பொழுது, அது நகரும் பொழுது, சற்று நகர்ந்தால் நமக்கு அதற்கு செல்லக்கூடிய ஃபீல்டர் பாயிண்ட்ஸ் இருந்து நேற்று முன்தின மழை கிடைத்திருந்தது. சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது, அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை. நிலப்பகுதியில், கடல் பகுதியில் இருந்து நிலப்பகுதியில் நிகழவில்லை. எனவே கொடுத்த அந்த ரெட் இது இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேஸ், மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய என்ஜிஓ இருக்கக்கூடிய காரணங்கள், பிளஸ் அது இலங்கைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் போக்கு நிலப்பகுதியில் உராய்வு ஏற்படுவதால் அதிலேயும் ஏற்பட்ட மாற்றங்கள். மேலும் வட திசையில் அது நகர முடியாத அளவிற்கு ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு எதிரெதிர் திசையுடைய காற்றின் போக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் முன்னாடி திருப்பி சொல்ற மாதிரி வெவ்வேறு காரணங்களால் நகர்வின் வேகம் குறைந்திருந்தது. வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் குறைந்திருக்கிறது. அதனுடைய காற்று திசை மாறும் பகுதி நிலப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகரித்தது. காற்று அதற்கு சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கில் அந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக அதன் நகர்வில் ஏற்பட்ட குறைவு காரணமாகவும் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது புயலாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதனை ஒட்டி ஏற்படக்கூடிய மழையிலும் எதிர்பட்ட காரணத்தால் நம்ம அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். ஓகே.